வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்கேவுக்கு எதிரான ஆதாரம், அதாவது அந்த சிவா மருத்துவரும் மறுபக்கம் எஸ்எஸ்கே இவங்க ரெண்டு பேரும் கலந்து உரையாடல் இப்ப தெரிய வந்து இருக்கு. வீடியோ ரெக்கார்ட் ஆச்சு, ஆனா அதுல ஆடியோ ரெக்கார்ட் ஆகல. இதே மிகப்பெரிய ஒரு சிக்கலா இருந்துச்சு. அதை வந்து கடையில கொடுத்தா கடையில இருக்காருல அந்த நபர் இருந்து ரொம்ப கஷ்டம் மேடம், ஆடியோ எடுக்கிறது வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தை சொல்லிடுறாங்க. ஆனா திடீர்னு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவருக்கு திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சு. என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அதுக்குன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு, வேணும் நான் அதை போட்டு பாக்குறேன், ஒரே நிமிஷம் இருங்க மேடம் சொல்லிட்டு அந்த சாஃப்ட்வேரை எடுத்து போறாரு. அந்த சாஃப்ட்வேரை போட்டு கரெக்டா 1 hour வந்து அப்டேட் கேட்கும். 1 hour அந்த அப்லோடு ப்ராசஸ் எல்லாத்துக்கும் 1 hour ஆகும். அது எல்லாமே முடிஞ்ச பின்னாடி கரெக்டா ரிசல்ட் வருது, வாய்ஸும் வந்துருது. அடடா சந்தோஷத்தை பார்க்கணுமே. உடனே அங்கே மல்லி போய் டீ குடிச்சுன்னு நம்ம இலக்கியாவும் மறுபக்கம் கௌதமும் டீ குடிச்சுன்னு இருக்காங்க. இலக்கியா மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். அவன் வந்ததும் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் காட்டுறான். உடனே நம்ம இலக்கியாவுக்கு அப்பதான் பெருமூச்சே விடுறாங்க சந்தோஷத்துல. எப்படியோ எப்படியோ அவங்க மேல கேஸ் போறதுக்கு நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் கிடைச்சாச்சு, இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் பெருமூச்சு விடுறாங்க. இப்பயாவது இதை டக்குன்னு ஷேர் பண்ணிடணும்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியா இருக்காங்களா, அவன் தான் வக்கீலுக்கு ஒரு காப்பியும் மறுபக்கம் நம்ம கௌதமுக்கு ஒரு காப்பியும் இவங்க ஒரு காப்பியும் வச்சுறாங்க. இதை வச்சிருந்தா ஏதோ ஒன்று நம்ம பண்ண முடியும், இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. எல்லாமே ஒரு பக்கம் குலாப்ஸ் ஆகி போயிடும். சரி, இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, கரெக்டாக இந்த இடத்துல எஸ்எஸ்கே இருக்காருல, அவர் வந்து அந்த டாக்டர் கிட்ட ஆணவமாக சிரிச்சுன்னு இருக்காங்க. டாக்டர் வந்து என்னதான் பண்ணுறது எஸ்எஸ்கே, எனக்கு ஒன்றுமே புரியல, குழப்பத்தில் இருக்க, எதனா பண்ணுவாங்களா அந்த இலக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. யோ நீ எதுக்கும் கவலைப்படாதியா, அவள் அவ்வளோலாம் ஒர்த்து பீஸெல்லாம் இல்லை, டம்மி பீஸ் தான், நம்ம ஈஸியாக அவளை ஏமாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அதை கேட்கும் போது நமக்கு ஒரு பக்கம் வா ஈஸியாக ஏமாத்திடலாம் போல, சரி ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் இன்னும் நிறைய விஷயங்களெல்லாம் இங்கே திருத்தப்படணும். அப்போ தான் எல்லாமே ஒரு பக்கம் மாறும், இல்லைனா கண்டிப்பாக மாறாது. சரி, இந்த மாதிரி அந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனைகள் போயின்னு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்எஸ்கே இருக்காருல்ல, அவர் இருந்துன்னா சாதாரணமாகவே சும்மா சொல்லி அடிப்பார். இப்போ சொல்லாமே அடிக்க போகிறோன்னு சொல்லிட்டு கரெக்டாக நம்ம இலக்கியா இருக்காங்க, அவங்க ஃபோனுக்கு ஒரு சாஃப்ட்வேர் அனுப்புகிறாங்க. அந்த வீடியோ வந்து டெலிட் ஆகிற மாதிரி, கோர்ட்டுக்கு வந்தால் இப்போ முழிக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நினச்சின்னு இருக்காங்க. நேராக இப்போ வக்கீல்கிட்ட போய் அந்த ஆதாரத்தை ஆல்ரெடி அனுப்பிச்சு பார்த்ததும் வக்கீல் இருந்து ஒரே சந்தோஷம். எப்படியோ இலக்கியா நீங்கள் எப்படியோ கஷ்டப்பட்டது வீணா போல, இனிமே அந்த எஸ்எஸ்கே தப்பிக்கவே முடியாது, எஸ்எஸ்கேவுக்கு சரியான தண்டனை நம்ம வாங்கி கொடுத்துடலாம், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நீங்க எதுக்கும் ஒரி பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. மேடம் நான் எதுக்குமே கவலைப்படல, நீங்க இருக்கிற போது எங்களுக்கு என்ன கவலை, ஆனா அந்த மேடத்தாவே காசு கொடுத்து விலைக்கு வாங்கிட்டா இவங்களோட நிலைமை என்ன ஆகும். ஒரு பக்கம் எஸ்எஸ்கே காசு கொடுத்து இவங்களை விலைக்கு வாங்க வரான். டே தம்பி, எல்லாரும் காசுக்கு அடிமையா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நினைக்காத, நான் நேர்மையா இருக்கணும்னு சொல்லிட்டு எப்போ முடிவு பண்ணுவேன். நேர்மைக்கு மட்டும்தான் நான் தலை வணங்குவேன், மற்றபடி எந்த ஒரு ஆர்டருக்கும் காசு பணத்துக்கும் நான் தலை வணங்க மாட்டேன். அதை ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோ. இலக்கியா நல்லவன், கௌதம் நல்லவன், அவங்களுக்கு நான் கண்டிப்பா உதவி செய்வேன். உன்ன மாதிரி கேடு கெட்டவங்களும் இந்த சமூகத்துல நான் ஃப்ரீயா எப்போவுமே நடமாட விட மாட்டேன், எல்லாரையும் ஒரு பக்கம் கைது செஞ்சு ஜெயிலில் போட ட்ரை பண்ணுவேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவங்க சொல்றதை கேட்கும் போது சந்தோஷமா தான் இருக்கு. இருந்தாலும் இவங்க பண்ற விஷயம் ஒவ்வொன்றும் நம்ம எஸ்எஸ்கே இருக்காருல்ல, அவருக்கு மிகப்பெரிய அடியை தான் உழுது. எஸ்எஸ்கே பைத்தில் இதுக்கு மேலே இவ்வளோ விலைக்கு வாங்க முடியாது, ஜட்ஜாவே விலைக்கு வாங்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அது நடக்காதுன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். ஏன்னா எல்லாமே ஒரு கட்டம் தான், அதுக்கு மேலே போனோம் முடிஞ்சிருச்சு. இதை பற்றி நம்ம பேசி ஒன்றும் நடக்க போகிறதில்ல. அடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த கட்டத்தை தான் நம்ம யோசிச்சாகணும். அதே மாதிரி தான் இப்போ நம்ம கௌதம் இருக்காருல்ல, அவர் இருந்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இலக்கியா நம்மளுக்கு எல்லாம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்தோஷப்படக்கூடாது. புதுசாக எதனா ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து இதை எப்படியாவது ஒரே அடியாக ஊற்றி விட்டுறலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவாங்க. அதனால நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டாக பிளான் பண்ணி அடிக்கணும், இல்லைனா ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்கிறதும் உண்மைதான், 100க்கு 100 உண்மைதான். என்ன பண்ணலாம் எனக்கு இன்னும் ஒன்றும் புரியல, எல்லாம் குழப்பமாக தான் இருக்குது, எதனா ஒன்று பண்ணலாம் ஆனால் கண்டிப்பாக பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. என்ன பண்ண போகிறாங்க, அடுத்து அவங்களோட மூவ் என்னவா இருக்க போகுது அப்படின்னு தெரியாமல் நாமளே ஒரு பக்கம் குழப்பத்தில் குழம்பி போயின்னு இருக்க. அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பைரவி இருக்கார்ல, அவரோட கேடுகட்ட முகம் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். பைரவி கிட்ட போயிட்டு பைரவி ரொம்ப நன்றி பைரவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே பைரவி வந்து எனக்கு எதுக்கு நன்றி சொல்றீங்க, எனக்கு ஒன்றும் புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. எனக்கு எதுக்கு நன்றி சொல்றாங்களா, நீதாம்மா கடவுளுங்க, நாங்க எப்படியாவது இந்த எஸ்எஸ்கேவை கையும் களமா பிடிக்கணும். இந்த சிவா டாக்டர் நாங்கள் டைரக்டா போயிருந்தா உண்மையை உளர மாட்டாரு, ஆனா உன்னை காரணமாக வச்சு நீ பேசுறது எல்லாமே நாங்கள் ஒட்டு கேட்டோம் தான். நீயே அதே மாதிரி கரெக்டாக உன் வாயே தன் வாயே தனக்கு எதிரின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி நீயே வாயை விட்டு நீயா எங்களுக்கு நல்ல ஒரு வழியை தேடி கொடுத்துட்ட. இதுக்கு மேலே எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை, இதுக்கு மேலே எங்கள் ஆட்டம் கபிலா, நான் இறங்கி அடிச்சு ஆட போகிறேன் கபிலா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. நம்ம எஸ்எஸ்கே ஒரு பக்கம் வீட்டில் உட்காந்து தாச்சானி கிட்ட சொல்லிருக்காரு, யோ நீ எல்லாம் ஆம்பளை தானே, எதான ஒரு வேலை உருப்படியே சரியாயா, எதில் இருந்தாலும் அந்த இலக்கியா கிட்ட தோத்துறியா, அந்த இலக்கியா கிட்ட கௌதம் கிட்ட என்னதான் இருக்கு அப்படி சொல்லுங்க பார்க்கலாம், அவங்க கிட்ட போய் தோத்துனே கிடையா, தோக்க உனக்கு அசிங்கமா இல்லை, இதுக்கு
மேலே இதே மாதிரி தான் தோத்துன்னு இருப்போம்னா நீ எல்லாம் எதுக்கே கல்யாணம் பண்ண, போயா எங்கன்னா போயிரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்த மாதிரி பேசுகிறாங்க. எதுவுமே பேசவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் கெல்லவும் முடியாமல் சோகத்துலேயும் வேதனையிலும் வெந்து புண்ணாயின்னு இருக்காங்க. ஐயோ என்னடா இது வாழ்க்கை, இந்த மாதிரி ஒரு பக்கம் கஷ்டத்து மேலே கஷ்டம் துக்கத்து மேலே துக்கம் நம்மளை வந்து அடி அடி அடின்னு அடிச்சுனே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வேதனையில் நொந்து நூடுல்ஸ் ஆகின்னு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம்.